Good morning to all. நம்ம ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம group 2A exam அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய group 2A எக்ஸாமுக்கு ஹிஸ்டரி அப்புறம் பாலிட்டி வரலாறு மற்றும் அரசியல் வகுப்புல என்னென்ன क्वेश्चंस கேட்கலாம் எந்த ஏரியா கேட்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோம். சோ இன்னைக்கு செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour செஷன்ல வந்துட்டு இந்தியன் எகனாமி இந்திய பொருளாதாரத்துல இருந்து எது தொடர்பான கேள்விகள் கேட்கலாம். கடந்த 4-5 மாதங்களாக நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல டிகிரி அளவில் நடந்த தேர்வுகள்ல வந்துட்டு இந்திய பொருளாதாரம் பகுதியில இருந்து எந்தெந்த கேள்விகள் கேட்டுக்கிறாங்க என்னென்ன ஏரியா கேட்டுக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தற்போது ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய குரூப் டி தேர்வு என்ன பகுதியில் கேட்கலாம். அதுபோக 5 ஆண்டு திட்டங்கள் 5 இயர் பிளான்ஸ் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல இருந்து இப்போ நடக்கக்கூடிய 12th 5 இயர் பிளான் வரைக்கும் அந்த முக்கியமான குறிப்புகளை வந்து எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது ஷார்ட்கட் முறையில எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2A இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் இந்தியன் எகானமி இந்திய பொருளாதாரம். சோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பிரிவுகள் இருக்கு, 7 பார்ட் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன். மக்கள் தொகை பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. பாப்புலேஷன் முக்கியமா சென்சஸ். உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஸ்டேட்ஸ் அப்படின்னா யூனியன் டெரிட்டரி. அதே மாதிரி லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் 2 அண்ட் லாஸ்ட் 2. அதே மாதிரி தமிழக அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் லாஸ்ட் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாப்புலேஷன் இருக்கிறாங்க. அதே மாதிரி விஷயங்கள் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு முக்கியமா வந்து மனோரமா இயர் புக்ல இருக்கும். மனோரமா இயர் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான தகவல்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனா என்னது, மக்கள் தொகை வெடிப்புனா என்னது. அதுக்கப்புறம் எக்கனாமிக் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் மக்கள் நலன் சார்ந்த ஒரு பொருளாதாரம். இது சம்பந்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய 11th ஸ்கூல் புக்ல இருக்கு. 11ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி புத்தகத்துல வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா இருக்குது. அதே மாதிரி பாப்புலேஷன் தொடர்பான தியரிஸ், முக்கியமான கொள்கைகள், மக்கள் தொகை தொடர்பான கொள்கைகள், மால்தஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து 11ஆம் வகுப்பு புத்தகங்கள்ல வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ அந்த பார்ட்ல இருந்து கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம். வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம், அதனுடைய வரையறை, டெஃபினிஷன் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது ஒரு வேலையில்லா திண்டாட்டம் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், அது தொடர்பா அதுக்கு என்ன வரையறை சொல்றாங்க, என்ன டெஃபினிஷன் சொல்றாங்க, அது போக அதுக்கு உதாரணங்கள், இது வந்து கண்டிப்பாக வந்து கேட்கலாம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி வறுமையின் வகைகள். இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த 4 தேர்வுகள்ல இந்த பார்ட் எல்லாமே கேட்டுக்கிறாங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் என்னது, சென்சஸ் சம்பந்தமான கேள்விகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் மக்கள் நலன் தொடர்பான பொருளாதாரம் தொடர்பான கேள்விகள், அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையில்லா திண்டாட்டத்தின் வகைகள், வரையறை மற்றும் வகைகள், அதோட டைப்ஸ் அண்ட் டெஃபினிஷன், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி வறுமையின் வகைகள். இது எல்லாமே வந்து கடந்த 4 தேர்வுகள்ல வந்து கேட்டுக்கிறாங்க. ரீசெண்டா 2017 நடந்த எக்ஸாம்ல வந்து கேட்டுக்கிறாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ், ரீசெண்ட் பினான்சியல் இயர்ல ஜிடிபி எவ்வளவு, ரீசெண்ட் பினான்சியல் இயர் சமீபத்தில் வந்து அந்த நிதி ஆண்டுல வந்து ஜிடிபி என்ன அப்படிங்கிற தொடர்பான கேள்விகள் வந்து கேட்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம், calculation of national income, தேசிய வருமானம் கணக்கிடுதல், அறிஞர் புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க. தேசிய வருமானம் கணக்கிடுதல் தொடர்பாக ஒரு சில ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. அதை வந்து பாத்துக்கோங்க. ஜிடிபி, நேஷனல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம், இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து. அப்புறம் முதல்ல சயின்டிபிக்கா வந்து தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் யார், முதல்ல வந்துட்டு சயின்டிபிக்கா தேசிய வருமானம் நேஷனல் இன்கம் வந்து யார் வந்து கால்குலேட் பண்ணாங்க, பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியா, அதாவது ஒரு திட்டமிட்ட பொருளாதாரம், இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார், இது தொடர்பான கேள்விகள் வந்து கேட்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் தொடர்பாக கேள்விகள் வந்து 2-3 கேள்விகள் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. பெர் கேபிட்டா இன்கம் தொடர்பாக வந்து ராண்டே என்ன சொல்லியிருக்கிறார், மகாதேவ் கோவிந்த ராண்டே என்ன சொல்லியிருக்கிறாரு, தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்லியிருக்கிறாரு,
தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு பொருளாதார நிபுணர், இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இவர் வந்து பொதுவா வந்து பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம் தொடர்பாக இந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்திய அளவிலையும் தமிழ்நாடு அளவிலையும் முதல் மற்றும் கடைசி 2 மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள் பெர் கேபிட்டா இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா தலா வருமானத்தை பொறுத்தளவு இந்திய அளவில் இருக்கக்கூடிய முதல் மற்றும் கடைசி 2 மாநிலங்கள், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 ஸ்டேட்ஸ். தமிழக அளவில் இருக்கக்கூடிய முதல் மற்றும் கடைசி 2 மாவட்டங்கள், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ். இது வந்து கண்டிப்பாக வந்து இதே மாதிரி கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம். பெர் கேபிட்டா இன்கம். அதுபோக ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டங்கள். 5 இயர் பிளான் தொடர்பாக வந்து முக்கியமா அது நம்ம இந்த கிளாஸ் முடிவுல வந்து எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், முதல் 5 ஆண்டு திட்டத்திற்குள்ள முக்கியமான குறிப்புகளை வந்து எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், செகண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்ப 12th வரைக்கும் அது என்னங்கிறது பார்க்கலாம். முக்கியமா 5 இயர் பிளான் தொடர்பாக அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா என்ன மாடல். இப்ப முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஹேரர் டோமர் மாடல், எல்லாருக்குமே தெரியும். முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஹேரர் டோமர் மாடல். செகண்ட் இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மஹலனோபிஸ் மாடல், மஹலனோபிஸ் மாடல். அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா 5th சுப்பிரமணியன் அண்ட் தார் மாடல், சுப்பிரமணியம் அப்புறம் தார் மாடல். அப்புறம் குணார் மிட்டல், குணார் மிட்டல் வந்து எந்த பிளானுக்கு வருவாரு, இவர் வந்து ரோலிங் பிளானுக்கு வருவார். 1978 1978ல இருந்து 1980 வரைக்கும் இருந்த ரோலிங் பிளான்ல வந்து இவர் வந்து வருவார். அதாவது முதல் 5ஆம் திட்டம் வந்து ஹேரர் டோமர் மாடல், இரண்டாவது 5ஆம் திட்டம் செகண்ட் 5 இயர் பிளான் வந்து மஹலனோபிஸ், அப்புறம் 5th 5வது 5ஆண்டு திட்டம் வந்து சுப்பிரமணியன் தார் மாடல், அப்புறம் ரோலிங் பிளான் 1978ல இருந்து 80 1978ல இருந்து 80 வரைக்கும் இருந்த ரோலிங் பிளான் வந்து குணார் மிட்டல் மாடல். அப்புறம் நம்முடைய மன்மோகன் மாடல், நியூ எக்கனாமிக் பாலிசி வரும்பொழுது மன்மோகன் சிங் அவர்களுடைய முக்கியமான ஒரு மாடல், மன்மோகன் மாடல் வந்து. சோ இது மாதிரி ஒரு சில மாடல் வந்து கேட்கலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய 5ஆண்டு திட்டங்களை பொறுத்தளவு 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் காலம் இருக்கும். 11th எக்கனாமிக்ஸ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் காலம் இருக்கும். எந்த 5ஆண்டு திட்டத்தில் வந்து டார்கெட் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது, அச்சீவ்மெண்ட் வந்து டார்கெட்டை விட அதிகமா இருக்குது எது, இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த டேபிள் காலம் கொடுத்திருப்பாங்க. 11வது நம்முடைய 16வது பொருளாதார புத்தகத்துல வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்ல வந்து 5ஆண்டு திட்டங்கள் தொடர்பாக ஒரு டேபிள் காலம் இருக்கும். அந்த டேபிள் காலம் வந்து பாத்துக்கோ. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பேங்கிங் அண்ட் டாக்ஸ் சிஸ்டம், பேங்கிங் அண்ட் டாக்ஸ் சிஸ்டம். முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா நடந்த தேர்வுகள்ல வந்துட்டு SBI சம்பந்தமா கேட்டுக்கிறாங்க. SBI கண்டிப்பாக கேட்கலாம், ஏன்னா SBI வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க. SBI வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க, 1955 1955. Before that it was known as Imperial Bank of India in 1921. 1921ல என்ன சொல்றாங்க, இம்பீரியல் பேங்க். 1955ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா was formed based on Garwala Committee recommendation. Garwala Committee recommendation. So Imperial Bank 1921ல வந்து சொல்றாங்க. 1921ல Imperial Bank எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா Bank of Bengal, Bank of Bombay and Bank of Madras, இது மூணையும் சேர்த்து Imperial Bank ஆரம்பிச்சாங்க. So SBI சம்பந்தமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரீசெண்டா பெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் தொடர்பாக கேள்விகள் கேட்கலாம், RBI சம்பந்தமாக கேள்விகள் கேட்கலாம். அதாவது பண மதிப்பு இறக்கம், டிமானிட்டைசேஷன். இதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு அப்புறம் 2 தடவை வந்திருக்கு, 1978லயும் 2018லயும். அதாவது நம்முடைய RBI தொடர்பான கேள்விகள், டிமானிட்டைசேஷன் தொடர்பான கேள்விகள் வந்து கண்டிப்பாக தேர்வுகள் எதிர்பார்க்கலாம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1946ல வந்திருக்கு. டிமானிட்டைசேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1946ல வந்திருக்கு. So both demonetization and RBI, Reserve Bank of India மற்றும் பண மதிப்பு இறக்கம் பத்தி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகிராம்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ரோகிராம்ஸ். கடந்த 4 தேர்வுகள்ல விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சி தொடர்பான திட்டங்கள் கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோகிராம்ஸ். இப்ப IRDP, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோகிராம் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோகிராம் எப்ப ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோகிராம் வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து கிரீன் ரெவல்யூஷன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கிரீன் ரெவல்யூஷன் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. அதாவது 1965-66ல வந்து பண்ணிருக்காங்க. சோ இப்ப 2017 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றதனால வந்து கண்டிப்பாக கிரீன் ரெவல்யூஷன்ல இருந்து கேள்விகள் வந்து கேட்கலாம். கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணது யாரு, கிரீன் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யாரு, என்ன ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ், கண்டிப்பாக GST,
ஜிஎஸ்டி வந்து ஒரு நேர்முக வரியா மறைமுக வரியா? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி. இதற்கு முன்னர் இருந்த அனைத்து மறைமுக வரிகளும் ஜிஎஸ்டி என்ற ஒரே குடையின் கீழ் வருகிறது. ஆல் இன்டைரக்ட் டாக்ஸஸ் were subsumed under ஜிஎஸ்டி. சோ ஒருவேளை வாட் சம்பந்தமா கேட்கலாம், இல்லனா மோட் வாட் சம்பந்தமா கேட்கலாம், அப்படினா சென்வேட். சோ இதுக்கு முன்னாடி இந்த மறைமுக வரிகள் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மறைமுக வரிகளுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைமுக வரிகள் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சோ ஆல்ரெடி நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு இதுதான் வந்து மறைமுக வரிகளுக்கு உதாரணம். EX அப்படிங்கிறது எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது EX அப்படிங்கிறது எக்ஸைஸ் டியூட்டி. CU அப்படிங்கிறது கஸ்டம்ஸ் டியூட்டி. SE அப்படிங்கிறது சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி தான். M அப்படிங்கிறது மோட்டார் வெஹிக்கிள். E ஃபார் எமர்ஜென்சி, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைமுக வரிகளுக்கு உதாரணம், இன்டைரக்ட் டாக்ஸஸ். சோ ஒருவேளை வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் என்னன்னு கேட்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம், அப்படின்னா ஜிஎஸ்டி கேட்கலாம். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் சம்பந்தமா அது தொடர்பான ஆர்டிகல் என்ன, அது தொடர்பான வந்து முக்கியமாக வந்து அமெண்ட்மென்ட் என்ன இருக்கு, பில் என்ன இருக்கு, எல்லாமே வந்து ஜிஎஸ்டி சம்பந்தமாக கேட்கலாம். சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே எக்கனாமிக்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் கடந்த 4 மாதங்களாக நடைபெற்ற தேர்வுகள்ல கேட்கப்பட்ட முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்சியரி செக்டர். பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்சியரி செக்டர். பிரைமரி செக்டர்னா என்னது, செகண்டரி செக்டர்னா என்னது, டெர்சியரி செக்டர்னா என்னது, வித் எக்ஸாம்பிள்ஸ். முக்கியமா பிரைமரி செக்டர்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள், செகண்டரி செக்டருக்கு என்ன எக்ஸாம்பிள், டெர்சியரி செக்டருக்கு என்ன எக்ஸாம்பிள். இது தொடர்பான கேள்விகள் கடந்த 4 மாதமா கேட்டிருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா சைல்டு லேபர் தொடர்பான சட்டங்கள், குழந்தை தொழில் தொடர்பான சட்டங்கள் வந்து கேட்டுக்கிறாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. இது போக மிஸ்செலேனியஸ்ல வந்து இந்தியன் எக்கனாமில எதிர்பார்க்கப்படக்கூடிய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ், ஒரு சில நிறுவனங்கள், முக்கியமா செபி தொடர்பான கேள்விகள் வந்து சமீபத்தில் வந்து கேட்டுக்கிறாங்க. செபி தொடர்பா படிச்சுக்கோங்க. நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். முக்கியமா கேட்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 1967ல ஆரம்பிச்சாங்க. 1967 ஏப்ரல் 11ல ஆரம்பிச்சாங்க. சோ 50 வருடங்கள் நிறைவு பெற்று சமீபத்தில் ஏப்ரல் மாசம் பேப்பர்ல வந்துச்சு. இதோட தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத். கண்டிப்பாக இது வந்து கேட்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அது போக ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தொடர்பாக கேள்விகள் வந்து சமீபத்தில் கேட்டுக்கிறாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அந்த சட்டம் எப்போ வந்துச்சு, முதல்ல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எப்போ ஆரம்பிச்சாங்க, இது மாதிரி சில விஷயங்கள் வந்து பாத்துக்கோங்க. இது தொடர்பான கேள்விகள் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி தொடர்பான சட்டங்கள், மின்சாரம் தொடர்பான சட்டம், எலக்ட்ரிசிட்டி தொடர்பான சட்டங்கள் வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நடந்த எக்ஸாம்ல வந்து பொருளாதாரத்துல வந்து கேட்டுக்கிறாங்க. சோ இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் பார்த்தோம், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தோம், அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம், அப்புறம் பாவர்ட்டி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் டெஃபினிஷன்ஸ், அப்புறம் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சென்சஸ் சம்பந்தமா என்ன கேட்கறாங்க, எது கேட்கறாங்க இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு சென்சஸ் எப்ப ஆரம்பிச்சாங்க, அக்ரிகல்ச்சர் சென்சஸ் எப்ப ஆரம்பிச்சாங்க, அப்புறம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் என்னது, லாஸ்ட் 2 டிஸ்ட்ரிக்ட் என்னது, அதே மாதிரி இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், கடைசி 2 மாநிலங்கள் பாப்புலேஷன் கேட்கிறாங்க. அப்புறம் ஜிடிபி அண்ட் நேஷனல் இன்கம் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அப்புறம் நேஷனல் இன்கம் தேசிய வருமானம் தொடர்பான குறிப்புகள், அப்புறம் பெர் கேபிட்டா இன்கம் அதாவது தலா வருமானம் தொடர்பான குறிப்புகள். பர்டிகுலரா பெர் கேபிட்டா இன்கம்ல லாஸ்ட் 2 அண்ட் ஃபர்ஸ்ட் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். அப்புறம் தலா வருமானம் தொடர்பான முக்கியமாக வந்து ஸ்காலர்ஸ், முக்கியமான அறிஞர்கள் தலா வருமானம் தொடர்பாக பெர் கேபிட்டா இன்கம் தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள். அப்புறம் 5 இயர் பிளான் வித் மாடல், அதோட முக்கியமான மாடல். அப்புறம் பேங்கிங் அண்ட் டாக்ஸ், எஸ்பிஐ ஆர்பிஐ வந்து கண்டிப்பாக வந்து கேட்கலாம். அப்புறம் டாக்ஸ்ல வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் சம்பந்தம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம், இது எல்லாமே வந்து கேட்கலாம். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்,
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா NTPC தெர்மல் நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன், எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அது போக TRAI டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சோ இது சம்பந்தமா கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. சோ இதெல்லாம் போக 1 or 2 क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமில இருந்து வரும். சோ தமிழ்நாடு எக்கனாமி தொடர்பாக நீங்க வேணும் அப்படின்னா விக்கிபீடியால தமிழ்நாடு எக்கனாமி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய முதல் பேராகிராஃப் மட்டும் பாத்துக்கோங்க. அதாவது தமிழ்நாடு எக்கனாமி நீங்க விக்கிபீடியா சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். அதுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து தமிழ்நாடு வந்து எத்தனாவது லார்ஜஸ்ட் எக்கனாமி அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. அது வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஜியோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன் சம்பந்தமா கேட்கலாம். எக்கனாமிக் ஜியோகிராஃபில இருந்து இதுவரைக்கும் அர்பனைசேஷன் தொடர்பாக கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. தமிழ்நாடு இஸ் தி கேரக்டரிஸ்டிக் பிக்சர் ஆஃப் அர்பனைசேஷன். தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நகரமயமானதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வார்த்தை வந்து அப்படியே வந்து இருக்கும். சோ இத வந்து பொருளாதாரத்துல வந்து கடந்த 4 மாதங்களாக கேட்கப்பட்ட பகுதிகள், கடந்த 4 மாதங்களாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பகுதிகள். சோ இப்போ அடுத்த ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான 5ஆண்டு திட்டங்கள்ல இருக்கக்கூடிய குறிப்புகளை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து முதலாம் 5ஆண்டு திட்டம், ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் பொறுத்தளவு சிப்காட் அப்படிங்கிற இந்த லெட்டர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிப்காட் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 51 ல இருந்து 56 1951 ல இருந்து 56 வரைக்கும் ஏற்கனவே ஹாரா-டோமர் மாடல் பார்த்தோம். சிப்காட் அப்படிங்கிற வார்த்தை, சிப்காட் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஃபார் சோசியல் சர்வீஸ். முதல் 5ஆண்டு திட்டம் சமூக நலத்திற்கு, சமூக சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஐ ஃபார் இண்டஸ்ட்ரி, முதல் 5ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டது. பி ஃபார் பவர், பவர் ப்ரொடக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. CO அப்படிங்கிறது கம்யூனிகேஷன், CO அப்படிங்கிறது கம்யூனிகேஷன். T ஃபார் டிரான்ஸ்போர்ட், T அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட். சோ முதல் 5ஆண்டு திட்டத்தை பொறுத்தளவு நீங்க வந்து சிப்காட் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. S ஃபார் சோசியல் சர்வீஸ், I ஃபார் இண்டஸ்ட்ரி, P ஃபார் பவர், CO அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் and T ஃபார் டிரான்ஸ்போர்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா முதல் 5ஆண்டு திட்டம் சரி, இரண்டாவது 5ஆண்டு திட்டம் சரி, மூன்றாவது 5ஆண்டு திட்டம் சரி, ஃபர்ஸ்ட், செகண்ட் and தேர்ட் இந்த 3 5ஆண்டு திட்டங்களும் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. போத் அக்ரிகல்ச்சர் as well as இண்டஸ்ட்ரி. வந்து எக்ஸாம்ல வந்து கேட்டாங்க. நம்மள பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர், ரெண்டாவது இண்டஸ்ட்ரி, மூணாவது அப்படிங்கிற மாதிரி ஜாப் வச்சிருப்போம். அப்படி கிடையாது. முதல் 3 5ஆண்டு திட்டங்களும் அக்ரிகல்ச்சருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இண்டஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே எக்ஸாம்ல வந்து கேட்டுக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது 5ஆண்டு திட்டம், செகண்ட் 5 இயர் பிளான் 56 ல இருந்து 61 வரைக்கும். செகண்ட் 5 இயர் பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1956 ல இருந்து 61 வரைக்கும். இதுக்கு வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெட்ராஸ் இல்ல M ஃபார் மெகலனோபிஸ் மாடல், ஏற்கனவே வந்து பார்த்தோம். M அப்படிங்கிறது மெகலனோபிஸ் மாடல், A அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர். இரண்டாவது 5ஆண்டு திட்டம் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது, இண்டஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. D ஃபார் துர்காபூர் ஸ்டீல் மாடல், துர்காபூர் ஸ்டீல் கம்பெனி இரண்டாவது 5ஆண்டு திட்டத்தை தான் ஆரம்பிச்சார். அதே மாதிரி D ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ். சோ பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை முக்கியம். வெறுமனே இண்டஸ்ட்ரிக்கும் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. D அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் இதே மாதிரி D ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ங்கிறது மும்பைல இருக்குது. சோ M அப்படிங்கிறது மெகலனோபிஸ் மாடல், A அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர், D அப்படிங்கிறது துர்காபூர் ஸ்டீல் கம்பெனி, டெவலப்மெண்ட் ஆஃப் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் மும்பைல இருக்குது. அப்புறம் R அப்படிங்கிறது ரூர்கேலா, R அப்படிங்கிறது ரூர்கேலால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் கம்பெனி. அதுவும் இரண்டாவது 5ஆண்டு திட்ட காலத்துல தான் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா R அப்படிங்கிறது இன்னொன்னு ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது விரைவான தொழில் வளர்ச்சி, ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன்.
விரைவான தொழில் வளர்ச்சி. அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் செகண்ட் 5 இயர் பிளான் தான். ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் விரைவான தொழில் மயமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் 5 இயர் பிளான். அப்புறம் another A for அட்டாமிக் எனர்ஜி. அட்டாமிக் எனர்ஜி தொடர்பாக ஆரம்பித்த வருடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் 5 இயர் பிளான் தான். அப்புறம் இந்த எஸ் மெட்ராஸ்ல எஸ்ங்கிறது சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. சமூக அடிப்படையிலான சமதர்ம மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆவடியில் நடந்துச்சு சமூக அடிப்படையிலான சமதர்ம மாநாடு. இது எல்லாமே இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். சோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானுக்கு சிப்காட், எஸ் ஃபார் சோஷியல் சர்வீஸ், ஐங்கிறது இண்டஸ்ட்ரி, பிங்கிறது பவர், சிஓங்கிறது கம்யூனிகேஷன், டிங்கிறது டிரான்ஸ்போர்ட். செகண்ட் 5 இயர் பிளானுக்கு மெட்ராஸ், எம் ஃபார் மலர்னோபிஸ், ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர், டி ஃபார் துர்காப்பூர் ஸ்டீல் கம்பெனி, டெவலப்மெண்ட் ஆஃப் பேசிக் இண்டஸ்ட்ரி அண்ட் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஆர் அப்படிங்கிறது ரூர்கேலா ஸ்டீல் கம்பெனி, ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதாவது ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா செகண்ட் 5 இயர் பிளான். அப்புறம் another A for அட்டாமிக் எனர்ஜி. அப்புறம் எஸ்ங்கிறது சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. சோ அப்புறம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தேர்ட் 5 இயர் பிளான். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 61 to 66, 61 ல இருந்து 66 மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தேர்ட் 5 இயர் பிளான். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 ல இருந்து 66க்குள்ள ரெண்டு போர் நடந்திருக்கும். ரெண்டு வார், இந்தோ சைனா வார், இந்தோ பாகிஸ்தான் வார். அப்புறம் ரெண்டு முக்கியமான பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதாவது லால் பகதூர் சாஸ்திரி, நம்முடைய ஜவஹர்லால் நேரு, ரெண்டு பேரும் இறந்து போயிருப்பாங்க. சோ இந்த காலகட்டம் மிகவும் மோசமான ஒரு காலகட்டம். இட் வாஸ் எ ஷேட் பீரியட். SAD இது வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோ ஷேட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தளவு ஷேட், SAD. எஸ் அப்படிங்கிறது செல்ஃப் ரிலையன்ஸ். A for agriculture. A for agriculture. D அப்படிங்கிறது development of industries. Development of industries. சோ ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா development of basic industries அப்படினா second 5 year plan. Rapid industrialization அப்படி கேட்டாங்கன்னா second 5 year plan. பொதுவா டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டாங்கன்னா தேர்ட் 5 இயர் பிளான். சோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் போத் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றது காரணம் என்ன அப்படின்னா திஸ் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள். எக்ஸாம் வந்து அடிக்கடி இதே மாதிரி வந்து கேட்பாங்க, ஒரு வார்த்தையை வச்சு அடிக்கடி வந்து மாத்துவாங்க. சோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரெண்டு பிரைம் மினிஸ்டர் இறந்து போயிருக்காங்க, ரெண்டு முக்கியமான போர் நடந்திருக்குது. அதனால வந்து சார் அப்படின்னு சொல்றோம். எஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் டி ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். சோ ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு 2-3 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கேள்விகள் கேட்கலாம். பொதுவா செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா அது வந்து தேர்ட் 5 இயர் பிளான். சப்போஸ் ஃபோர்த் 5 இயர் பிளானா இருந்துச்சு அப்படின்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ், ப்ராக்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது வந்து ஃபோர்த் 5 இயர் பிளான். அதாவது வெறுமனே செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது தேர்ட், ப்ராக்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா ஃபோர்த், அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ், அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். சோ நம்மளை பொறுத்தவரை தன்னிறைவுங்கிற வார்த்தை தான் தெரியும். வெறுமனே செல்ஃப் ரிலையன்ஸ் கேட்டாங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை எழுதலாம். ப்ராக்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நான்காவது ஐந்தாண்டு திட்டம். அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். சோ செல்ஃப் ரிலையன்ஸ் சம்பந்தமா இதுக்கு முன்னாடி நிறைய கேள்வி கேட்டுக்கிறாங்க. நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் மட்டும் படிச்சு போயிருப்போம், எந்த வார்த்தைகள் இருக்குதுங்கிறத பார்த்துக்கோ. அப்புறம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. 1966 ல இருந்து 69 வரைக்கும். அப்புறம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் 1969 ல இருந்து 74 வரைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம், நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ப்ராக்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லிட்டு, அதாவது வறுமை ஒழிப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கரிபி கட்டாவோ, கரிபி கட்டாவோ வறுமை ஒழிப்பு எல்லாருமே சொல்லுவாங்க. வறுமை ஒழிப்புனா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம், எல்லாருக்குமே வந்து தெரியும். வறுமை ஒழிப்பு அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். ஆனால் கரிபி கட்டாவோ அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்லோகன், இந்த ஒரு வார்த்தை முதலில் பயன்படுத்தப்பட்டது நான்காவது ஐந்தாண்டு திட்ட காலம்.
fourth 5-year plan. அதாவது கல்வி கட்டாவோ வறுமை ஒழிப்பு என்பது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் ஒரு குறிக்கோள் ஏன் கேட்டாங்கன்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். பட் முதல்ல கல்வி கட்டாவோ வறுமை ஒழிப்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது 4வது ஐந்தாண்டு திட்டம். fourth 5-year plan பர்టిక్యులரா சொல்லணும் அப்படின்னா 1971 1971. சோ எல்லாரும் கல்வி கட்டாவோ எடுத்தோம்னா 5 போட்டுருவாங்க. அந்த வார்த்தை முதலில் பயன்படுத்தப்பட்டது எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா 1971, அதாவது 4வது ஐந்தாண்டு திட்டம். சோ அப்புறம் 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 to 79. சோ PSTM அப்படிங்கற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. TNPSC படிக்கிறவங்களுக்கு PSTM அப்படி எல்லாரும் தெரியும். Person studied in Tamil medium. தமிழ் மீடியத்துக்கு தொடர்பான இடஒதுக்கீடு தொடர்பானது PSTM. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? 5வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஒரு கோட் வேர்டா சொல்றோம். 5th 5-year plan. P for poverty eradication. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கல்வி கட்டாவோ poverty eradication. S for self reliance. That is attainment of self reliance. அதாவது வெறுமனே self reliance னா 3வது ஐந்தாண்டு திட்டம் 3rd 5-year plan. achievement of self reliance அப்படினா 4வது ஐந்தாண்டு திட்டம் 4th 5-year plan. இந்த self reliance வந்து attainment of self reliance. அப்புறம் T for 20 point program. 20 அம்ச திட்டம் 20 point program. பர்టిక్యులரா 1975 1975 ல வந்திருக்கும். அப்புறம் M for minimum need program. minimum need program. So 5வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தளவு உங்களுக்கு அந்த கோட் வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா PSTM. Pங்கிறது poverty eradication, S அப்படிங்கிறது self reliance, T for 20 point program, அப்புறம் M for minimum need program. அப்புறம் 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 ல இருந்து 85 வரைக்கும் 6வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் அப்படிங்கிற ஒரு வேர்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல M for management, A for agricultural production, I for industrial production, L for local development schemes, local development schemes. agriculture productionக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு திட்டம் 6வது ஐந்தாண்டு திட்டம் 6th 5-year plan. industrial productionக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு திட்டம் 6வது ஐந்தாண்டு திட்டம் 6th 5-year plan. local development schemesக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு திட்டம் 6th 5-year plan. சோ 6வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரை நீங்க வந்து மெயின் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனேஜ்மென்ட் அப்படிங்கிற வார்த்தைல அப்பதான் முதல்ல வருது. சோ M for management, A for agricultural production, I for industrial production, L for local development scheme. அப்புறம் வந்து 7வது ஐந்தாண்டு திட்டம் 7th 5-year plan. ஆயிரத்தி 1985 ல இருந்து 1990. 7வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தளவு இந்த ஆல்பபெட் EFGH இத பத்தி தெரிஞ்சுக்கோ. EFGH அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல E அப்படிங்கிறது எஃபிஷியன்சி, முதலில் திறன். இதுக்கு முன்னாடி 6வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம். அதாவது மேனேஜ்மென்ட் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்றாங்க, முக்கியமா மேலாண்மை. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திறன் எஃபிஷியன்சி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அதுபோக எம்ப்ளாய்மென்ட் ஃபார் SC/STs, முதல்ல வந்து SC/STsக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கறது அதிகமா கொடுத்த ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 7வது ஐந்தாண்டு திட்டம். அப்புறம் F அப்படிங்கிறது ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வாஸ் டபுள்டு, உணவு தானிய உற்பத்தி இருமடங்காக பெருகியது. முதல்ல எப்ப பாத்தீங்கன்னா 7வது ஐந்தாண்டு திட்டம். சோ இதுல G அப்படிங்கிறது J, அதாவது ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா 1989 ல வந்திருக்கும். எல்லாருக்குமே தெரியும். 1989 ல ஜவஹர் தொடர்பான திட்டங்கள், ஜவஹர் ஸ்கீம் சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் தான். அப்புறம் H அப்படிங்கிறது
ஹிந்து ரேட் ஆஃப் growth. எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஹிந்து ரேட் ஆஃப் growth. ஹிந்து ரேட் ஆஃப் growth வந்து 7வது 5ஆம் திட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படியே இதுக்கு முன்னாடி 6வது திட்டத்துல மெயில் பார்த்தோம். MEIL, M for management, A for agricultural production, I for industrial production, L for local development scheme. இப்போ 7வது 5ஆம் திட்டத்துல வந்து ஆல்பபெட் EFGH. ங்கிறது efficiency, அப்புறம் வந்து employment SCSTs, Fங்கிறது food grade production was doubled, Gங்கிறது J அப்படி சொல்றோம், ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா, Hங்கிறது ஹிந்து ரேட் ஆஃப் growth. அப்புறம் 8வது 5ஆம் திட்டம் எல்லாருக்குமே தெரியும். 8வது 5ஆம் திட்டம் LPG மாடல், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். 8வது 5ஆம் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1992ல இருந்து 97 வரைக்கும் லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் FDI வாஸ் அலௌட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்து வருது. பிரைவேட் பேங்க்ஸ் வந்து நிறைய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், BIFR அப்படிங்கிற ஒரு அமைப்பு. போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இதுல தான் வந்து கொண்டு வராங்க. சிக் யூனிட்ஸ், அதாவது நலிவடைந்த தொழிற்சாலைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிலாக வந்து அவங்களை சீரமைப்பதற்காக இதெல்லாமே வந்து கொண்டு வராங்க. LPG மாடல். அப்புறம் 9வது 5ஆண்டு திட்டம் 9th 5-year plan. முக்கியமா பிஜேபி அரசாங்கம் வந்துச்சு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ESPN, இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் எல்லாருக்குமே தெரியும். ESPN, E அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் விமன், பெண்களுக்கு வேலை தொடர்பான திட்டங்கள். S அப்படிங்கிறது 7 பேசிக் மினிமம் சர்வீசஸ், 7 பேசிக் மினிமம் சர்வீசஸ், 7 குறைந்தபட்ச சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவங்க காலத்துல தான் வந்துச்சு. அப்புறம் P அப்படிங்கிறது ஸ்ட்ரெngthening ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்ட்ரெngthening ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்ட்ரெngthening ஆஃப் PDS, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதாவது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரெngthen பண்றது, ஆரம்பிக்கிறது கிடையாது. ஏன்னா பஞ்சாயத்து முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்ட்ரெngthening ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்ட்ரெngthening ஆஃப் PDS, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அப்புறம் பிரைமரி எஜுகேஷன் எல்லாருக்குமே தெரியும். பிரைமரி எஜுகேஷன் சர்வ சிக்ஷா அபியான், 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 86 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் எல்லாமே 2001ல வந்துச்சு. அந்த 2001 அப்படிங்கிறது இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பீரியட் தான். இதுதான் 9th 5-year plan, 9வது 5ஆண்டு திட்டம், பிரைமரி எஜுகேஷன். சோ 9வது 5ஆண்டு திட்டத்தை பொறுத்தவரை ESPN, E for employment for women, SCST எல்லாமே வரும். Sங்கிறது 7 basic minimum services, Pங்கிறது strengthening of பஞ்சாயத்து ராஜ், strengthening of PDS, public distribution system and primary education. அப்புறம் Nங்கிறது nutrition security, N அப்படிங்கிறது nutrition security. சோ பொதுவாகவே பிஜேபி அரசாங்கமா இருந்தாலும் சரி, நம்முடைய ADMK அதிமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி, அதிகமா வந்து சாப்பாடு போடுற ஸ்கீம்ல வரும். அதான் நியூட்ரிஷன். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி பீமா யோஜனா 1999ல வந்துச்சு. ஆம் ஆத்மி பீமா யோஜனா, ஆம் ஆத்மி பீமா யோஜனா அப்படிங்கிறது இவங்களுடைய காலத்துல வந்தது. பட் முதல்ல 1977லயே ஆம் ஆத்மி பீமா யோஜனா வந்தது. ஆம் ஆத்மி பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் 1977லயே முதல்ல ராஜஸ்தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். பட் இந்தியா முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் செக்யூரிட்டி, ஊட்டச்சத்து மேலாண்மை, ஊட்டச்சத்து பாதுகாப்புக்காக இந்தியா முழுவதும் 1999ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு. சாரி, ஆம் ஆத்மி பீமா யோஜனா இல்ல, அந்தியோதய அண்ணா யோஜனா. இந்த நேம் வந்து தப்பா சொல்லிட்டேன். அந்தியோதயா அண்ணா யோஜனா, அதாவது உணவளிக்கும் திட்டம், அன்னபூர்ணா உணவு திட்டம் சொல்லுவாங்க. அந்தியோதயா அண்ணா யோஜனா முதலில் ஆரம்பித்தது 1977 ராஜஸ்தான் மட்டும். அப்புறம் 1999 இந்தியா முழுவதும். சோ பொதுவாகவே பிஜேபி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவளிக்கும் திட்டத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சோ இதான் 9வது 5ஆண்டு திட்டம், அந்தியோதயா அண்ணா யோஜனா. ஆம் ஆத்மி சொல்லி தப்பா சொல்லியிருக்கிறேன், அதை வந்து கவனிச்சுக்கோங்க. அந்தியோதயா அண்ணா யோஜனா. அப்புறம் 10வது 5ஆண்டு திட்டம் 2002ல இருந்து 2007 வரைக்கும், 2002ல இருந்து 2007 வரைக்கும் 10th 5-year plan. முக்கியமா எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வரும். எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரத் நிர்மான் ப்ரோக்ராம், பாரத் நிர்மான், அதாவது நிர்மல் பாரத் அப்படிங்கிறது வேற,
பாரத் நிர்மான் அப்படிங்கிறது வேற. பாரத் நிர்மான் அப்படிங்கிறது ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஊரகங்களுக்கு தொடர்பான ஊரக பகுதிகளை வளமாக்குதல். அதாவது பாரத் நிர்மான் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்களுடைய ஒரு கனவு திட்டம் 2005 வந்து வந்துச்சு. நிர்மல் பாரத்ங்கிறது சுத்தம் தொடர்பான நம்முடைய மோடி அவர்களுடைய ஒரு திட்டம். சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 10th 5 இயர் பிளான்ல முக்கியமான ஒண்ணு. அப்புறம் கடைசியா 11th 5 இயர் பிளான் 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும். சோ இதுக்கு வந்து டீச்சர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. டீச்சர்ஸ் TEACHERS டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. T for telecommunication நம்மளுடைய 2G ஊழல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல தான் வந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். 2007 இருந்து 2012 வரைக்கும் தான் 2G வீரல் வந்து வெளியில வந்துச்சு. சோ T for telecommunication. E for electricity எலக்ட்ரிசிட்டி தொடர்பான ஒரு சில முக்கியமான திட்டங்கள் ராஜீவ் காந்தி வித்யா கிரண் யோஜனா இது சில முக்கியமான திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்துச்சு. E for electricity. A for anemia A அப்படிங்கிறது அனீமியா தொடர்பானது திட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் தான் வந்திருக்குது. C அப்படிங்கிறது கிளீன் வாட்டர் சுத்தமான குடிநீர் கிளீன் வாட்டர் தொடர்பான எல்லாமே வந்து அதான் வந்தாங்க. அப்புறம் H for ஹெல்த் எஜுகேஷன் அதாவது உடல்நலம் தொடர்பான ஒரு கல்வி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் வந்துச்சு. அப்புறம் E ஏற்கனவே ஒரு E பார்த்தோம் அது வந்து எலக்ட்ரிசிட்டி. சோ இன்னொரு முக்கியமான ஒரு E அப்படிங்கிற ஒரு லெட்டர். அப்புறம் R தொடர்பாக rapid industrialization சோ ரெண்டு தடவை பாத்துக்கிறோம். rapid industrialization வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்திலயும் பாத்துக்கிறோம், இப்பவும் பாத்துக்கிறோம். அப்புறம் கடைசியா S வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் தொடர்பானது. ஐந்தாண்டு திட்டங்கள் தொடர்பாக S அப்படிங்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட். சோ இப்போ வந்து நம்ம வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்துல இருந்து 11 வரைக்கும் பாத்துக்கிறோம். இதுல வந்து growth with stability அப்படிங்கிறது நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தோட ஒரு எய்ம். growth with stability. அப்புறம் growth with equity and justice அது வந்து 9வது ஐந்தாண்டு திட்டத்தோட ஒரு குறிக்கோள். growth with equity and justice. அப்புறம் 11ல வந்து பாத்தீங்க அப்படின்னா faster more inclusive growth 11வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா faster more inclusive growth. இப்போ நடக்கக்கூடிய 12வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா faster more and sustainable inclusive growth. சோ இந்த வார்த்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா growth with stabilityங்கிறது 4, growth with equity and justiceங்கிறது 9, faster more inclusive growth அப்படிங்கிறது 11, faster more inclusive and sustainable growth அப்படிங்கிறது 12. சோ இப்போ வந்து நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தளவு சிப்காட் சோஷியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் வந்து பவர் கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தளவு செகண்ட் ஃபேஸ் பண்ண பொறுத்தளவு மெட்ராஸ் மகரநோபிஸ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் துர்காபூர் ஸ்டீல் கம்பெனி. ஆறுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரூர்கேலா. அனதர் ஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி. எஸ்ங்கிறது நம்முடைய சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. சோ அப்புறம் மூணாவது ஐந்தாண்டு திட்டம் தேர்ட் ஃபேஸ் இயர் பிளான் ரெண்டு பிரைம் மினிஸ்டர் இறந்து போறாங்க. சாட் SAD எஸ்ங்கிறது செல்ஃப் ரிலையன்ஸ் ஏங்கிறது அக்ரிகல்ச்சர் டிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் நம்முடைய ஃபோர்த் ஃபேஸ் இயர் பிளான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் கரிபி கட்டாவோ அப்படிங்கிற ஸ்லோகன் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஃபோர்த் ஃபேஸ் இயர் பிளான். அப்புறம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஃபிஃப்த் ஃபேஸ் இயர் பிளான்ல வந்துட்டு PSTM P அப்படிங்கிறது நம்முடைய பாவர்ட்டி எரடிகேஷன், S அப்படிங்கிறது செல்ஃப் ரிலையன்ஸ் அதாவது அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ், T அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 பாயிண்ட் ப்ரோகிராம். அப்புறம் N அப்படிங்கிறது வந்து PSTM Mங்கிறது மினிமம் நீட் ப்ரோகிராம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆறாவது சிக்ஸ்த் ஃபேஸ் இயர் பிளான் வந்து மெயின் MAIL Mங்கிறது மேனேஜ்மெண்ட், Aங்கிறது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், Iங்கிறது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், Lங்கிறது லோக்கல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். அப்புறம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் அதுக்கு வந்து ஆல்பபெட் EFGH அதுல வந்து E அப்படிங்கிறது எஃபிஷியன்சி திறன் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. F அப்படிங்கிறது ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வாஸ் டபுள்டு, G அப்படிங்கிறது ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா H அப்படிங்கிறது ஹிந்து ரேட் ஆஃப் growth. அப்புறம் எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் LPG மாடல். அப்ப ஒன்பதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ESPN 1992ல இருந்து 97ல இருந்து 2002 வரைக்கும் 1997ல இருந்து 2002 வரைக்கும் ESPN E for employment for women எல்லாமே வரும். Sங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து
பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து பிங்கிறது ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ், பிடிஎஸ், பிரைமரி எஜுகேஷன். அதுல N அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. ஸோ அப்புறம் 10வது எடுத்துக்கிட்டா முக்கியமா எலக்ட்ரிசிட்டி, இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தாங்க. 11ல வந்து டீச்சர்ஸ், TEACHERS, T அப்படிங்கிறது டெலிகம்யூனிகேஷன், E அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டி, Aங்கிறது அனீமியா, Cங்கிறது கிளீன் வாட்டர் ஹெல்த் எல்லாமே வந்து பார்த்துக்கிறோம். ஸோ இது சம்பந்தமா கேள்விகள் வந்து கண்டிப்பா வந்து கேட்கலாம், ஏக்கு வந்து கண்டிப்பா கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 பார்ட் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பொதுவாக என்னென்ன கேள்விகள் கேட்கலான்னு பார்த்தோம். அப்புறம் 5 பாயிண்ட் தொடர்பாக ஈஸியா எப்படி ஞாபகம் வைக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய நட்ராஜ் இன்ஸ்டிடியூட் TNPSC அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.